நாட்டுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. மகள் இருக்கிறாங்க சொல்றாரு. இப்போ அது ரகசியமா வந்து வைக்கப்பட்டிருந்திருக்கு. எனக்கு ஒரு மகள் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அவ்வளோ. அது உண்மையா? எனக்கு மகள் இருக்கிறான்னு சொன்னா நீங்க மகளா ஏத்துக்கிட்டீங்களா, வளர்ப்பு மகளா, இல்ல உங்களுக்கே பிறந்த மகளான்னு விளக்கமா சொல்லணும். அது விளக்கமா சொல்லாத போதே அது எப்படி பிறந்தாங்க, யாருக்கு பிறந்தாங்க, நீங்க எப்படி அதை ஏத்துக்கிட்டீங்க? இப்போ வெங்கட் பிரபு பிரேம்ஜிக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அதாவது வெங்கட் பிரபுவோட அம்மா பிரேம்ஜியோட அம்மா இருக்காங்க இல்லையா, எங்க 2 பேருக்கும் பிறந்த மகள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ தங்கச்சி நீங்க சொல்றது. நீங்க ஊருக்கெல்லாம் ஒரு ஊருக்கு டூர் போகும்போதெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணிப்பீங்க. அப்போ எல்லாத்தையும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி நம்ம தலையில கட்ட முடியுமா? இப்போ 2 பேருமே பேசிக்கிறது இல்லையா சார்? இளையராஜா அவர்கள்லாம் ரொம்ப தெய்வ நம்பிக்கை உடைய ஒரு நபர். அதனால சாமியே இங்கே 2 பொண்டாட்டி வச்சு இருக்குது. நீங்க என்ன பேசுறீங்க? இளையராஜாவும் கங்கை அமரனும் ஏன் பேசினா என்ன ஆக போகுது? இல்லை, அண்ணன் தம்பி தானே. அவர் சாட்சி சொல்ல வந்து என்ன, இவங்க 2 பேருமே அப்படிதான் சார். இளையராஜாவும் அப்படிதான். பல பேருக்கு ரகசிய குழந்தைகள் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி இங்கேயும் அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இவங்கன்னா நான் எங்கேயாவது ஏகப்பத்தினி விரதங்களா சொல்லுங்க பார்க்கலாம். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். தற்பொழுது இசைஞானி அவர்களுடைய தம்பி கங்கை அமரன் ரொம்ப காட்டமா, அது நேரடியாக கங்கை அமரன் சொல்ல மாட்டீங்களா? அவரோ இசையமைப்பாளர், இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், பாடகர். ஏன் சார் சும்மா இளையராஜா எதுக்கு அந்த அது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் நான். அப்படிதான் உங்களுக்கு அப்போ தான் நீங்களாம் அடங்குவீங்க. இது கங்கை அமரன் இடத்துல இருந்து நான் வன்மையாக உங்களை கண்டிக்கிறேன். நேரடியாக அதனால எதுக்கு வந்து என்னதான் அண்ணன் நீங்க கண்டிக்கும் போது இப்போ சமீபத்திய செய்தியாளர் சந்திப்புல நீங்க பேசுங்க நான் போறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு விஷயம் இருக்கட்டும். அதெல்லாம் அது வந்து சில நேரங்களில் எல்லாருமே மென்டல் ஆகிடும் சார் சமயத்தில். இது இப்போ நான் கூட தான் திடீர்னு ஒரு நாள் வந்தபோது வந்து ஒரு ஆங்கர் வந்து சரியாக கேள்வி கேட்க தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன், அப்பா நான் கிளம்புறேன்ப்பா, முடியல என்னால் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன் இல்லையா. அவர் அந்த மாதிரி போயிருக்கலாம். ஆனால் அவரோட குணத்தை காமிச்சிட்டாரு. இது இப்போ குணத்தைனா என்ன, அது உள்ளேருந்து ஒரு மிருகம் வந்துடுச்சு. ஏய் 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 அந்த அளவுக்கு நம்ம தத்ரூபமாக பண்ண முடியாது. நடிகன் யார், கங்கை அமரன் ஒரு நடிகன். பட்டு எனக்கு வந்து நம்மளால முடியலைன்னா சேப்பா போதண்டா சாமி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அவரோட முடியாத காலத்தில் கூட ஒரு மகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து உளம் வந்துக்கிட்டு. அவருக்கு என்ன முடியல, என்ன வயசாயிருச்சுல, அதான் சொல்லுங்க. நீங்க அவரால் முடியாத காலத்துலன்னா என்ன முடியலன்னு சொல்லுங்க, வயசான காலத்துலன்னு சொல்லுங்க. முடியாத காலத்துலனா எதை முடியாதுன்னு சொல்றீங்கன்னு இருக்குல்ல, அப்படி டபுள் மீனிங்ல பேசுற மாதிரி ஆயிரும். அப்புறம் அவருக்கு ஒரு மகள், ரகசிய மகள் இருக்காங்க, மகள் இருக்கிறாங்க சொல்றாரு. இப்போ அது ரகசியமா வந்து வைக்கப்பட்டிருந்திருக்கு. அவர் ரகசிய மகள்லாம் சொல்லவே இல்லை. எனக்கு ஒரு மகள் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அவ்வளோதான். அது உண்மையா? உண்மையாக நமக்கு எப்படி சார் தெரியும்? அவர் சொல்கிறாரு, அவ்வளோதான். நம்ம அதை எடுத்துக்க வேண்டியது தான். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கணும். அவர் எந்த இடத்துல எனக்கு பிறந்த மகள்னு சொல்லலை, எனக்கு பிறந்த மகள் அப்படின்னு சொல்லலை. அப்போ எல்லாரும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வியை போடுவீங்க. எங்களுக்கு தெரியும் அதெல்லாம். இது இப்போ எல்லாரும் சொல்லும் போதெல்லாம் வந்து எனக்கு பிறந்த மகள் அப்படி கிடையாது. ஒரு நேர்காணலை வந்து சொல்லும் போது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நீங்கள் வந்து பேசும்போது அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லி தான் ஆகணும். இப்போ இது வரைக்கும் 2 பிள்ளைகள் தான் இருக்கிறாங்கன்னு தெரியும், 2 மகன்கள் இருக்கான்னு தெரியும். 3ஆவதாக ஒரு மகள் இருக்கிறான்னு சொல்லி நீ வெளி உலகத்துக்கு சொல்கிறீங்கன்னா அப்போ விளக்கமாக சொன்னோம். எனக்கு மகள் இருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் மகளாக ஏற்றுக்கிட்டீங்களா, வளர்ப்பு மகளா, இல்லை உங்களுக்கே பிறந்த மகளான்னு விளக்கமாக சொல்லணும். புரியுதா சொல்கிறது? அது விளக்கமாக சொல்லாத போதே அது வந்து ஒரு கேள்வி ஆயிடுச்சு. இப்போது ஒரு முறை வந்து ஜெமினி கணேசன் வந்து சொன்னார், என்னுடைய மகள் பேர் சொல்லும் போது எனக்கும் சாவித்திரிக்கும் பிறந்ததுன்னு விளக்கம் கொடுத்தாரு. ஏன் சொல்லுங்கள், அவருக்கு எத்தனை மனைவி,
அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் மனைவி, 2வது மனைவி, 3வது மனைவி, கடைசியாக கூட ஒரு மனைவி சாகிறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு கல்யாணம் பண்ணி அதுக்கு முதலமைச்சர் கலைஞர் வாழ்த்துலாம் சொன்னார் அந்த கல்யாணத்துக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, விளக்கமாக நீங்கள் தானே சொல்லணும் இது யாருடைய மகன் சொல்லணும்ல. இது யாருடைய மகள் சொன்னான். இது வந்து சாவித்திரிக்கும் எனக்கும் பிறந்த மகள் அப்படின்னு சொல்லி விளக்கமாக சொன்னார். அந்த நேர்மையெல்லாம் வந்து வேணும்ல. இப்போ கங்கைமன் வந்து சொன்னது கரெக்டு, மகள் இருக்கிறாங்கன்னு சொன்னது ரைட்டு. ஆனால் எப்படி பிறந்தாங்க, யாருக்கு பிறந்தாங்க, நீங்கள் எப்படி அதை ஏற்றுக்கிட்டீங்க, இப்படிலாம் இருக்குல்ல. பட் கங்கை அமரனே ஒத்துக்கொண்ட ஒரு மகள். ஒத்துக்கொண்டதும் கிடையாது. அவருன்னா வந்து குற்றவாளியாக அவர் அடித்து வந்து கேட்ட மகள் இருக்காங்கல்ல, மகள்னு சொல்கிறார். அவர் தான் ரகசிய மகள். ஆமாம், ஒரு ரகசிய மகள்னு இருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் ஏன் சார் ரகசியம் அது அவரே சொல்லாத போது? அப்போ வந்து இப்போ வெங்கட் பிரபு பிரேம்ஜிக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லலைல்ல. எங்கள் தங்கச்சின்னு அவங்க சொல்லவே இல்லை. இங்கே தான் இருக்குது சிக்கல். இப்போ கங்கை அமரன் மகள் இருக்கு. கங்கை ஒன்று மகள் சார், ஆனால் அவங்க தங்கச்சின்னு எப்படி சொல்ல முடியும்? மகள்னா தங்கச்சி தானே சார். இவருக்கு மகள் சார், இவருக்கு மகள். அவங்களுக்கு தங்கச்சின்னா அவள் வந்து அவங்க அம்மாவுக்கும் சேர்ந்து. இப்போ என்ன சொன்னோம், எனக்கும் என் மனைவி, அதாவது வெங்கட் பிரபுவோட அம்மா பிரேம்ஜியோட அம்மா இருக்காங்க இல்லையா, எங்கள் 2 பேருக்கும் பிறந்த மகள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ தங்கச்சி நீங்கள் சொல்கிறது. நீங்கள் ஊருக்கெல்லாம் ஒரு ஊருக்கு டூர் போகும்போதெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணிப்பீங்க. அப்போ எல்லாத்தையும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி நம்ம தலையில் கட்ட முடியுமா சொல்லுங்கள்? நாளைக்கு சொத்து பிரச்சனை வந்தால் சொல்லுங்கள். அவங்க ஆமாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இவனுங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் சார். இவங்க போகிற இடத்தெல்லாம் வந்து நீங்கள் ஏதோ இந்த சொல்லுவாங்க இல்லையா, போகிற இடத்தெல்லாம் வந்து அது சொன்னால் தப்பாக. ஏன்னா ஆபாசமாக பேசக்கூடாதுன்னு நான் ரொம்ப உஷாராக பேசுகிறேன், ரொம்ப எச்சரிக்கையாக பேசுகிறேன். ஏன்னா ஆபாசம் ஆயிரும் சமயத்தில் நம்ம பேசுகிறது வந்து அவங்க புரிஞ்சுக்கிறது கூட ஆபாசமாக புரிஞ்சுக்கும். அப்புறம் நீங்கள் ஆபாசமாக பேசிட்டீங்கன்னு ஆபாசமாக பேச நோக்கம் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் வந்து போகிற இடத்தெல்லாம் நீங்கள் உறவு வச்சுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். அங்கே பிறக்கிற குழந்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது யார் தெரியல, இது வெங்கட் பிரபுவோட தங்கச்சி, இது எங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா, இது அப்புறம் யூஎஸ் போகிறீங்க, அங்கே ஒரு லிங்க் இருக்குது, இது யார் தெரியல, இது வெங்கட் பிரபுவோட தங்கச்சி தான். இப்படி ஒரு நாட்டுக்கு வந்து ஸ்ரீலங்கா போகிறீங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது யாருக்குமா வெங்கட் பிரபு தங்கச்சி தான். இப்படி ஊரில் நாடாக சுற்றுற இடத்தெல்லாம் போய் நீங்கள் வர வச்சுட்டு இது வெங்கட் பிரபு பிரேம்ஜி தங்கச்சின்னு சொன்னால் நாளைக்கு உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. பிரச்சனை போய் நின்னா சொல்லுங்க. இதெல்லாம் சிக்கல் இருக்குல்ல. யார் ஒத்துக்கணும்? இதை யார் ஒத்துக்கணும்? வெங்கட் பிரபு பிரேம்ஜியும் வந்து ஒத்துக்கணும். என்னன்னு கேட்டால் ஆமாங்க இது என் தங்கை தான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இதுலேயே ஏதோ ஒரு வில்லங்க இருக்குன்னு தெரியுதா? இல்லை, ஏற்கனவே இவனுங்க வில்லங்க தானே சார். இல்லை சார், இப்போ என்னன்னா இப்போ இளையராஜா அவர்கள்லாம் ரொம்ப தெய்வ நம்பிக்கையுடைய ஒரு நபர். அதனால சாமியே இங்கே 2 பொண்டாட்டி வச்சுருக்குது. நீங்கள் என்ன பெரிய பேசுறீங்க? அவருடைய இதை சொன்னால் நாத்திகம் பேசதான் நினைப்பீங்க. சாமி இறை பக்திக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இறை பக்திக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சாமியே 2 பொண்டாட்டி வச்சிருக்கீங்க, இருக்கா இல்லையா? இருக்குதானே? அப்படின்னா இப்போ 2 பேருமே பேசிக்கிறது இல்லையா சார்? யார் 2 பேரும்? இளையராஜாவும் கங்கை அமரனும். ஏன் பேசினா என்ன ஆக போகுது? இல்லை, அண்ணன் தம்பி தானே. அவர் சாட்சி சொல்றதா வந்து என்ன? நீங்க எங்க இருக்கிறீங்க எனக்கு தெரியுது. எதுக்கு இப்ப எதுக்குண்ணா சார்? இவங்க 2 பேருமே அப்படிதான் சார். இளையராஜாவும் அப்படிதான். இளையராஜாவுடைய வந்து ஏற்கனவே வந்து இது சம்பந்தமா நீங்க டீட்டெயிலாக தெரியும்னா அண்ணன் தமிழா பாண்டியனை கூப்பிட்டு கேளுங்க. தமிழ் பாண்டியனை அவர் தான் வந்து இசை கடவுள். ஆமா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இசை கடவுள்னு சொல்றது. நீங்க இசை கடவுளா இருக்க சார், நீங்க கடவுள்களே இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்டாட்டியோட இருக்குன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இல்லை, இப்போ நான் கேட்டது பேசிக்கிறாங்களா? இருக்கலாம். முதல்ல பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பேசினாங்க. எல்லாம் வந்து இப்போ வந்து வயசாயிடுச்சு சார். எதை பற்றி சார் பேசுவாங்க? வாய்ப்பும் கிடையாது சினிமாவில். அப்படின்னு சொல்கிறது. இளையராஜாவுக்கு வாய்ப்பே கொடுத்தா கூட போட்டால் மறுபடியும் போட்டதே போட்டுருக்காரு. சரிங்களா? சரி, போட்டதே போட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறான்னு கேட்டால் எளிதாக வந்து சுலபமான செய்கிறான்னு கேட்டால் அவருடைய பழைய பாட்டை கொண்டு வந்து எப்படி இருந்தாலும் இளையராஜா கூப்பிட்டாலும் அவர் போட்ட எட்டதும் போட போகிறாரு. உண்மைதானே இது? விடுதலை படத்தெல்லாம் பாருங்கள், என்ன கேட்ட பாட்டு தான் கேட்டுருக்கோம். சரிங்களா சார்? அதே மாதிரி அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அதோட நம்ம இளையராஜா பழைய பாட்டை நம்ம பயன்படுத்திக்கிறோன்னா அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகிறாரு, காப்பி ரைட் கேட்டு. அது ஒரு பக்கம் போகுது. வேறு என்ன சார் இருக்குது? பொழுது வேறு என்ன செய்ய முடியும்?
மியூசிக் கச்சேரிக்கு போக முடியுமா? இல்லை கச்சேரி கூப்பிட்டாலும் நீங்கள் ஏதாவது ஒரு லட்சம் 2 லட்சம் வாங்கி ஏழை பாட போறீங்களா? செஞ்சதை வச்சு தான் இப்போ கேட்குறாங்க. என்ன செய்யுது மகள் இந்த மாதிரி ஒரு உறவு நீங்க இந்த மாதிரி வச்சிருந்தீங்க, உங்களோட ரகசியல் மகள் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு செஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு தான். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரகசியம் மகள் இருக்கிறாங்க சார். அந்த மகள் எப்படின்றது நம்ம முதல்ல தெரிஞ்சிடணும் சார். இங்கே பல பேருக்கு வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. NT ராமராவுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு மகள் இருக்குது, சிவபார்வதிக்கும் ஒரு மகள் இருக்குன்னு சொல்லி ஒரு வதந்தி ஓடிட்டு தான் இருக்குது. அப்படின்னு சொல்கிறது எல்லாம் வெளியே வரல. இது சொன்னால் நீங்கள் ராஜ்கிரண் தான் போய் கேட்கணும். நீங்கள் பேட்டிடணும், ராஜ்கிரண் தான் உண்மையை சொல்லிட போகிறாரா? கிடையாது. இளையராஜா பற்றியா நான் சொல்கிறது NT ராமரோட மகள் பற்றி சொல்கிறேன். ஜெயலலிதாவுக்கு ஒரு மகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக நீங்கள் நக்கீரன் கோபால் கிட்ட போய் கேட்கணும். புரியுதா சொல்கிறது? ஏன்னா ஒரு சில விஷயம் ஒரு சிலருக்கு தான் புலனாய்வு பண்ணி தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இங்கே அப்படி தான் இருக்குது. இங்கே பல பேருக்கு ரகசிய குழந்தைகள் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி இங்கேயும் அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இவங்கன்னா நான் எங்கேயாவது ஏகப்பத்தினி விரதங்களா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு அவங்களுக்கு தான் சொல்லிக்க முடியும். எது அவங்க வாழ்க்கைக்கு அவங்க சொல்ல முடியும். நான் சொல்லிக்க முடியும், நான் ஏகப்பத்தினி விரதம் எது அப்படின்னு சொல்லிக்க முடியும். எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி தான் எது, எனக்கு இருக்கிற 3 பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லிக்க முடியும். அவங்களும் என்ன சொல்ல முடியும். அவங்க எங்கெங்கே போனால் எங்கே அவங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணிட்டு வந்தால் நமக்கு தெரியாதுல்ல. ரகசியம் நிறைய நான் சொல்கிறேன். ரகசியன்றதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இது ரகசியம் கிடையாது. அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியாதா? ஏன் சினிமா வட்டாரத்தை தெரியாதா? பொதுமக்களுக்கு தான் இது ரகசியம். இது இன்றைக்கும் கேள்வியாக போயிடுச்சு இல்லை. ஜெயலலிதாவுக்கு மகள் இருக்காங்க. ஆளுக்கு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான். இது அவன் ஒருத்தன் ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டான். 2 வருஷம் 1 வருஷம் ஜெயிலே இருந்துட்டு வந்துட்டான். அப்படிலாம் நான் ஜெயலலிதாவுக்கு மகன் சொல்லிட்டு வந்தேன். ஏன் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிறந்தவரும் புள்ள நான் தான் சொல்லிட்டு வந்தவங்களாம் இருக்கிறான். எப்படி எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா மகள்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிறந்த மகன் சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான். இது அதெல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அவங்க வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்ட்டாக வாழ்க்கையை வச்சுக்கணும் சார். துணிச்சலாக சொல்கிறதுல என்ன சார் இருக்குது? துணிச்சலாக பார்த்தீங்கன்னா ஆமாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மனைவி தான், அது இன்னும் கௌரவ குறைச்சலாக நினைக்கிறானுங்க. எனக்கு ஒரே மனைவி தாங்க, எனக்கு 2 பிள்ளைகள் தாங்க, எனக்கு எங்களுக்கு வேறு எங்கேயும் கிளைகள் இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா விளம்பரத்தில். இது எங்களுக்கு வேறு எங்கேயும் கிளைகள் இருக்குதுன்னு சொல்லி விளம்பரம் பண்ணுவாங்க. கிளைகளே இல்லைன்னு சொல்றதுல என்ன இருக்கு? இல்லை, இப்போ கிளைகள் வெளியில தெரியறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. வேருக்கு தானே பிரச்சனை. வேர் கிடையாது, வேர் தான் காலி ஆயிடுச்சு இல்லை. வேர் இருந்தால் கத்தும்ல, குய்யாமையான்னு கத்தம் இல்லை. எனக்கு சோறு போடல குழம்புல. இப்போ விஜய் கத்தலையா சங்கீதா அந்த மாதிரி அங்கே வேர் கிடையாது, பழம் தான் பிரச்சனை. இந்த பழம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்படி எடுத்துங்க நீங்கள். இது வேர்லாம் முக்கியம் கிடையாது, மரம் தான் முக்கியம், செடி தான் முக்கியம். இந்த செடி பார்த்தீங்கன்னா நானும் சேர்ந்து ஒரு ஹைப்ரிட்டாக உருவானது தான், ஒரு கலப்பினமாக இந்த மரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம், செடி வந்திருக்கு சொல்லணும். அப்படி தான் சொல்லணும். அப்படிங்கிற சொல்ல உடனே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்குறீங்க. வெங்கட் பிரபுவுக்கும் இதுக்கும் இந்த குழந்தைக்கும் லிங்க் இருக்கா, அவங்க தங்கச்சியா அப்படின்னு கேட்குறீங்க. அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவங்க தானே சார் சொல்லணும். அப்படிங்கிற சொல்லுது. நீங்கள் அவன் அது வெளியில் சொன்னான் கேட்டால் இவன் அப்படி சொன்ன கேட்டால் ஒன்று அவன். ஏன்னா இங்கே எல்லாரும் வாழ்க்கையை சுத்தமாக வச்சுன்னா பிரச்சனை கிடையாது. எல்லாமே டபுளாக வச்சுருந்தாங்கன்னா என்ன ஆகும்? எனக்கு தெரிஞ்சு இந்த ஜாம்பவான்கள் யார் நீங்கள் சொல்லுங்கள், எடுத்துங்க. இப்போ திருப்தியாக சந்தோஷப்படுவீங்க நீங்கள். அந்த கங்கை அமரன், இளையராஜா, வைரமுத்து, பாரதி ராஜா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் சுத்தமாக வச்சுக்கிட்டவங்களாம் கிடையாது, சுத்தமாக வச்சுக்கிட்டு கிடையாது. அப்படியே ஜிக்ஜாக்காக இருந்தவங்க தான் இப்போவும் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் வயசை பாருங்களேன், ஒவ்வொருத்தருங்க வயசை பாருங்களேன். எல்லாம் 75 எல்லாம் என்ன அப்படி பெருசாக இவங்க செஞ்சுருவாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரில. ஆனால் எல்லாம் 70 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் 70 வயசில் எப்படி சார் இருக்கணும்? மனைவியே கதின்னு இருக்கணும். வயதான மனைவியே கதின்னு இருக்கணும், நாளை எண்ணிக்கிட்டு இருக்கணும், ஈசி சேரில் உட்காந்துருக்கணும், அப்படி தானே இருக்கணும். ஆனால் இவங்க 70 வயசை தாண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஒன்று வச்சுக்கிட்டு எப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தான் உண்மை. நம்ம இது வெளிப்படையாக நம்ம பேசுறதில்ல தமிழ். எதுக்கு இவங்களை பற்றி குப்பைகளை பற்றி ஏன் போய் குப்பையை கலர்னா நாரும் தானே செய்யும். வாழ்க்கையை குப்பையாக வச்சுருக்காங்க. நல்லவங்களை பற்றி பேசுவீங்க. இப்போ நல்லவங்களை பற்றி இங்கே ரொம்ப ரேராக தேடி கண்டுபிடிக்கிறதா இருக்குல்ல நல்லவங்களை.
ஒரு வாழ்க்கைக்கு உதாரணமாக ஒருத்தனை காட்டணும், யாரடா காட்டுறதுன்னு கேட்டால் தலையை சொரியறது தான் இருக்குது சினிமாவில். உண்மை தானே? உண்மையா இல்லையா? எப்படி சொல்கிறது? அப்படியே நம்ம பேசிட்டோம்னா கேட்டான் அப்படி தான் நான் ஒருத்தரை ரொம்ப ஆகா ஓகன்ட்டேன். ஒருத்தன் போட்டான் தூயின் வந்து இவர் ரொம்ப யோக்கியமா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். இது தெரியாமல் இல்லை, தெரிஞ்ச வரைக்கும் சொன்னேன். இல்லைங்க அவர் சினிமாவில் ரொம்ப சுத்தமானவர்னு அனுப்பிச்சான் வாட்ஸ்அப்பில். இவருடைய வண்டவாளம்லாம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். யாரை நம்ம சொல்ல முடியும்? இன்றைக்கி அரசியல் வாழ்க்கையாக இருக்கட்டும், சினிமா வாழ்க்கையில் இருக்கட்டும், சுத்தமாக இல்லை. அவங்கவுங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துக்கலாம், நான் யோக்கியன்னு சொல்லிட்டு. புரியுதா சொல்கிறது? அதே நம்ம அழுத்தி சொல்ல முடியல. அழுத்தி சொன்னோம்னா கேட்டால் நம்மளை பார்த்தீங்கன்னா இப்போது ஏஐயில் கூட ஒன்று க்ரியேட் பண்ணுறானுங்க, க்ரியேட் பண்ணி நமக்கே அனுப்புவானுங்க. அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அவங்கவுங்க சுத்தமாக அவங்க வாழ்க்கையை வச்சுக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நான் ஃபைனல் பண்ணும்போது நான் சொல்கிறேன், நம்மளை நம்பி வர ஒரு நபருக்கு, அது நான் ஒரு சைடாக சொல்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. நான் வெறும் கணவர்கள் பக்கம் பேசுகிறேன், இல்லை மனைவிகள் பேசுகிறேன். நம்மளை நம்பி வர ஒரு பெண்ணுக்கு நீங்கள் துரோகம் பண்ணாதீங்க. அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு துரோகம் பண்ணால் கூட நீங்கள் அதை ஏற்றுங்க சார். நீங்கள் அதுதான் நான் திரும்ப சொல்கிறது. இந்த பிரகாஷ் ராஜோட மனைவி சொன்னாங்க பாருங்கள், நான் என்ன அவர் விட்டு விலகி போயிடலாம், நான் விவாகரத்து கேட்டார் கொடுத்துட்டேன், ஆனால் நான் அவரோட வாழ்ந்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா உண்மையான வாழ்க்கைன்னு சொன்னாங்க. அதுதான் அங்கே தான் நேர்மை இருக்குது. அந்த இடத்துல பிரகாஷ் ராஜை நிற்க வச்சு செருப்பால் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். யார்? அவங்க லலிதா குமாரி. நான் அவரோட வாழ்ந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை, அவர் என் கூட வாழ்ந்த வாழ்க்கை உண்மை இல்லாமல் போகலாம். அவர் டைவர்ஸ் கேட்டார், நான் கொடுத்துட்டேன், அவர் இன்னொரு வாழ்க்கையில் இருக்கிறார். நான் வேறு இன்னொரு வாழ்க்கைக்கு நான் போகல. காரணம் கேட்டால் நான் அவரோட வாழ்ந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் அதனால தான் நான் சொல்கிறேன், மனைவிக்கு பார்த்தா உங்களை நம்பி வர பொண்ணுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அதுதான் சொல்கிறார். சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், சிவகுமார் சொல்கிறார், அவர் யாரை மென்ஷன் பண்ணி சொன்னாருன்னு தெரியல, அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டு சாப்பாடு ஆரோக்கியமானது, ஹோட்டல் சாப்பாடு ஒரு நாள் சாப்பிட்லான்றார். அதுவே தப்பு என்கிட்ட. அது எதுக்காக சொன்னாருன்னு தெரியல. சரிங்களா? ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னால் ஒரு வேளை சாப்பிட்டாலும் அது தப்பு தான். ஆனால் அண்ணன் என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா, எப்பயாவது தேவைப்பட்டால் ஒரு நாள் அப்படி போய் சாப்பிட்டுட்டு திருப்பி நீங்கள் வீட்டு சாப்பாடுக்கு வந்துருங்கன்னு சொல்கிறாரு. அதை யாரை சொல்கிறாரு? நீங்கள் விஜய் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொன்னதை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஏதோ அக்கேஷனலாக போகிறீங்களான்னு, அது சரி கிடையாது தான், நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் நம்ம ஆனால் இரவு வந்துடுறோமா இல்லையா? இப்போது ஒரு ஊருக்கு கூட போனாங்கன்னா ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்லாம், 3 வேளை சாப்பிட முடியாது இல்லை? அப்படி தானே ஆகிடுது சில நேரங்களில். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா காலையில் உங்களால் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றீங்க, மதிய வேலையில் உங்களால் வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியல, வெளியில் சாப்பிட்றீங்க, மறுபடியும் இரவு வீட்டு சாப்பாட்டுக்கு வந்துடும். அப்படி தான் அவர் சொல்கிறதா நினைக்கிறேன். அதனால் இதே அண்ணன் ராதாரவி கூட ஒரு தடவை சொல்லும்போது சொன்னார். என்ன சொன்னார்னா, எப்போ வெளியில் போனால் டீ சாப்பிட்றோம்ல, அப்படி தான் அது இருக்கணும், ஆனால் வீட்டில் தான் நிரந்தரம்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். இவங்கெல்லாம் உண்மையிலேயே இவங்க டீ டிஃபன்னு சாப்பாடு தான் சொல்கிறாங்களா, இல்லை இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இளம் தலைமுறைக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்களான்றது சந்தேகமாக இருக்குது. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714